சூப்பரா இருக்கும் நீ இங்க இருந்து ரிட்டர்ன் போகும் பாருங்க அங்கனக்குள்ள அதான் சூப்பரா இருக்கும். ஜாலியா இருக்கு இந்த ஜல்லிக்கட்டு. என்ன நீ காரம் சாதம் இருக்கு நீ நம்ம ஊர்ல இவ்வளவு ஜனமா விட்டு தள்ளிட்டாங்க போங்க. காலேஜ் ஓடுறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்லை நான் அப்படிலாம் நிற்கிறேன். சட்டுப்படி பார்த்தோம்னா பறந்துருச்சாங்க. ஆமா நீ மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன் அந்த மாடு. துணி குடிக்கூடாது ஆக்சுவலி ஜல்லிக்கட்டு நம்ம தெருவில் தான் நினைக்கணும். ஆனால் இப்போ சின்னதாக போயிடுச்சு. ஆனால் கோவில் முன்னாடி தான் ஜல்லிக்கட்டு வைக்கணும். ஆமாம் உங்கள் தெருவில் தான் இங்கே வைக்கிறாங்க. அங்கே தான் நீ இருக்கணும். நடுத்தெருவில் தான் இப்போ ஜல்லிக்கட்டு இருக்கணும். இடவாசி என்ன வரமாட்டேன். அந்தோனி இப்போ ஜோடி வச்சுருக்காங்க. ரேஷன் கடை அதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அம்மனோட ஜல்லிக்கட்டு முடிஞ்சு அந்த சாயங்காலம் கொண்டு போட்டாங்க. இன்னும் எப்படியா வச்சு வச்சுட்டாங்க. போராட்டம் தானே அவன் உள்ள வச்சாச்சு. வரமாட்டேங்குது அந்த மாலை எப்படி வலுக்கட்டாக இழுத்துட்டு கிடைக்கிறீங்க. அவங்க பாய் அந்த வண்டி என்ன கிடையாது. வீடியோ எடுத்தீங்களா? சேரட்டில் போறீங்களா? ஆன் பண்ணட்டுமா? இன்னொரு இருப்பாங்க ஸ்பெக்ஸ் போட்டு இந்த மாடுக்கு எவ்வளவு பார்த்தீங்களா? ஒரே ஒருத்தர் தானா ஒரு ஆள் பிடி சொல்லிருவாங்களா? ஒரு ஆள் தான் பிடிக்கணும். எங்கள் வீட்டில் துணி ஊறுது. எல்லா வீட்லேயும் தான் துணி ஊறுது. வெயில் கழுவணும் ஊட்டி எப்படியா ஜல்லிக்கட்டு. எங்கள் அப்பாவுக்கு ஏதோ பின்கோடு வேணுமா? நான் வீட்டுக்கு ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு கிட்ட போய் நல்லா நாடே கொதிச்சு போய் கிடக்கு ஜல்லிக்கட்டுக்கு. வாங்கிட்டாங்க. மாட்டுக்காரங்களுக்கே சாரும். என்ன மாடு என்ன மாடு பீரோ கட்டெல்லாம் கொண்டீங்கன்னு வச்சுருவாங்க முன்னாடியே. கண்ணுக்குட்டி பிடிச்சி வீடு அதை வச்சா வேஸ்ட் வைக்கிறாங்கல்ல. ஏன்னா அவங்கள நின்றுட்டு இருந்தியே அங்கெல்லாம் நிக்காங்க. அங்கதான் நின்றுட்டு இருந்துச்சு. ஒழுங்கவில்ல அண்ணன் சரி வந்துருச்சு. பட்டோல பீரோ எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நீ காஸ்ட்லி பொருள் ஃபுல்லாக அந்த சிலத்தில் அடிக்கிடுவாங்க. இந்த இடம் ஜல்லிக்கட்டு எப்போ நிப்பாட்டினாங்களோ அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் 3 நாள் திருவிழா இல்லாமல் 2 நாள் திருவிழா ஆயிடுச்சு. இல்லைன்னா நம்ம ஊர் மக்கள் ஜேன்னு இருக்கும். பகத்தில் இருக்க சோறாக்கிறத விட ஜல்லிக்கட்டு தாக்கியே செத்து போயிடணும். கூட்டம் ஜல்லிக்கட்டு ஏங்க சீக்கிரமா போங்க. மாடு வந்துடும் முன்னாடி. சொல்லக்கூடாது. கை வலிக்குது. மாடு நிறைய இருக்காது.
வச்சுக்கிறீங்களா? விட்டுட்டு மாட திருப்பி திருப்பி கொண்டு போறேன். இப்படி வர்ற மாதிரி இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க. அங்கங்க மாடு சுத்திக்கிட்டு இருக்கோம் நீ அங்கங்க